السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று பனு முஸ்தலிக் அல்லது முரைசி போர் என்ற பெயருடைய போர் தொடர்பாக எடுத்து கூறுவேன். இந்த போர் எப்பொழுது நடந்தது என்பது தொடர்பாக வரலாற்றாசிரியர்களிடையே கருத்து வேறுபாடு உள்ளது. அல்லாமா இப்னு இஸ்ஹாக் தப்ரி மற்றும் இப்னு ஹிஷாம் ஆகியோரின் பார்வையில் பனு முஸ்தலிக் போர் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஷஅபான் மாதத்தில் நடந்தது. சிலர் இது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு நடந்ததாக கூறியிருக்கின்றார்கள். சஹி புகாரி மற்றும் மூசா பின் உக்பா ஆகியோரிடம் இருந்து வரும் அறிவிப்பில் பனு முஸ்தலிக் போர் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு நடந்ததாக கூறப்பட்டுள்ளது. அதே வேளையில் புகாரியினுடைய விரிவுரையாளர் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் இது தொடர்பாக ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு என்று எழுதி இருந்திருக்க வேண்டும். ஆனால் எழுத்தில் ஏற்பட்ட தவறின் காரணமாக ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு என்று எழுதப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள். ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களும் ஆய்வு செய்து இந்த போர் தொடர்பாக பனு முஸ்தலிக் போர் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஷஅபான் மாதத்தில் நடந்ததாக கூறுகிறார்கள். இந்த போரானது ஹுசா கோத்திரத்தின் ஒரு கிளை கோத்திரம் பனு முஸ்தலிக்கோடு நடந்தது. எனவே இந்த போருக்கு பனு முஸ்தலிக் போர் என்று பெயர். மேலும் இந்த கோத்திரம் முரைசி என்று அழைக்கப்பட்ட ஒரு கிணற்றுக்கு அருகே வசித்து வந்தது. இந்த காரணத்தினால் இந்த போரினுடைய மறுபெயர் முரைசி போர் என்பதும் ஆகும். முரைசி மதீனாவிலிருந்து ஏறக்குறைய 116 மைல் தொலைவில் இருந்தது. பனு முஸ்தலிக் குறைஷிகளினுடைய நட்பு கோத்திரமாக இருந்தார்கள். அவர்கள் மக்காவின் தாழ்வான பகுதியில் உள்ள ஹபிஷி என்று அழைக்கப்பட்ட மலைக்கு அருகே ஒன்று கூடி நாம் ஒரு மூச்சாக குறைஷியர்களுடன் இருப்போம் என்று சத்தியம் செய்திருந்தனர். எனவே அந்த மக்கள் அஹாபீஷ் என்றும் அழைக்கப்பட்டனர். மேலும் இந்த உடன்படிக்கைக்கு ஏற்பவே பனு முஸ்தலிக் கோத்திரத்தினர் உஹது போரில் குறைஷிய நிராகரிப்பாளர்களின் படையில் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த போருக்கான இன்னொரு காரணம் என்னவாக இருந்ததென்றால், பனு முஸ்தலிக் இஸ்லாத்தை எதிர்ப்பதில் மிகவும் துணிந்திருந்தார்கள். தொடர்ந்து வரம்பு மீறி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு குறைஷிய நிராகரிப்பாளர்களின் முழுமையான உதவியும் ஒத்துழைப்பும் இருந்தது. உஹது போரில் முஸ்லிம்களுக்கு எதிரான சண்டையில் கலந்து கொண்டதன் காரணமாக இப்பொழுது இவர்கள் மிக துணிச்சலுடன் முஸ்லிம்களுக்கு எதிராக சண்டைக்கு வந்திருந்தனர். மேலும் அவர்களினுடைய கிளர்ச்சி என்பது அதிகமாக ஆகியிருந்தது. இரண்டாவது காரணம் என்னவாக இருந்ததென்றால், மக்காவிலிருந்து செல்லக்கூடிய பிரதான பாதையில் பனு முஸ்தலிக்கின் ஆதிக்கம் இருந்தது. இந்த மக்கள் முஸ்லிம்களின் மக்கத்து புழக்கத்தை தடுப்பதற்கு உறுதியான தடையாக இருந்து வந்தார்கள். மேலும் இந்த போருக்கான மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், பனு முஸ்தலிக்கின் தலைவன் ஹாரிஸ் பின் அபி தர்ரார் தனது சமுதாயத்தையும் அரேபியர்களையும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சண்டையிடுவதற்காக ஆயத்தம் செய்தான்.
மேலும் மதினாவிலிருந்து ஏறக்குறைய 96 மைல் தொலைவில் ஓரிடத்தில் படையை ஒன்று திரட்டத் தொடங்கினான். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களும் கூட சீரத் ஹாத்தமுன் நபியினில் இது தொடர்பாக எழுதியுள்ளார்கள். குறைஷியர்களின் எதிர்ப்பு நாளுக்கு நாள் மிகவும் அபாயகரமானதாக ஆகிக் கொண்டிருந்தது. மேலும் அவர்கள் தங்களது சூழ்ச்சியால் அரபு நாட்டின் பல கோத்திரங்களை இஸ்லாம் மற்றும் இஸ்லாத்தினுடைய தோற்றுநருக்கு எதிராக ஆக்கியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களினுடைய எதிர்ப்பானது ஒரு புதிய அபாயத்தை உருவாக்கியது. அது என்னவென்றால், முஸ்லிம்களோடு நல்ல சுமூகமான தொடர்பு கொண்டிருந்த ஹிஜாஸினுடைய கோத்திரங்களும் குறைஷியர்களினுடைய குழப்பத்தின் காரணமாக முஸ்லிம்களுக்கு எதிராக ஆகிவிட்டனர். இந்த விவகாரத்தில் முந்திக் கொண்ட புகழ்பெற்ற கோத்திரம் பனு ஹுசா ஆகும். அவர்களினுடைய ஒரு கிளை கோத்திரம் பனு முஸ்தலிக் மதீனாவிற்கு எதிராக தாக்குதல் நடத்த ஆயத்தங்களை தொடங்கினார்கள். அவர்களினுடைய தலைவன் ஹாரிஸ் பின் அபி தரார் அந்த பகுதியினுடைய பிற கோத்திரங்களுக்கு சுற்றுப்பயணம் சென்று இன்னும் சில கோத்திரங்களையும் தன்னோடு சேர்த்து கொண்டான். பனு முஸ்தலிக் ஆயத்தமாகிறார்கள் என்ற தகவல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் புரைதா பின் ஹுசைப் அஸ்லமி அவர்களை நிலைமையை அறிந்து வருவதற்காக அனுப்பினார்கள். அவர்கள் கிளம்பினார்கள். மேலும் அவர்களினுடைய நீரூற்றுக்கு அருகே சந்தித்தார்கள். புரைதா அவர்கள் தான் மட்டுமின்றி அக்கம்பக்கத்து மக்களின் படைகளையும் ஒன்று கூட்டியிருந்த அந்த ஏமாற்றுக்கார சமுதாயத்தை கண்டார்கள். அவர்கள் ஹஜ்ரத் புரைதா அவர்களிடம் நீ யார் என்று வினவினர். ஹஜ்ரத் புரைதா அவர்கள் நான் உங்களிலிருந்து ஒருவன் இங்கு படை திரட்டப்படுவது தொடர்பாக கேள்விப்பட்டு வந்துள்ளேன் என்று கூறினார்கள். இவ்வாறு ஹிக்மத்தாக செயல்பட்டவாறு அவர்களினுடைய போர் ஆயத்தங்களை நன்கு மேற்பார்வையிட்டுவிட்டு ஹஜ்ரத் புரைதா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நிலைமையை எடுத்துரைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களை அழைத்தார்கள். மேலும் எதிரிகள் தொடர்பாக தகவல் தெரிவித்தார்கள். இஸ்லாமிய படையானது மிக விரைவாக ஆயத்தமாகி கிளம்பிவிட்டது. பனு முஸ்தலிக்கை நோக்கி அன்னார் கிளம்பியதனுடைய விவரம் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் அன்னார் ஹஜ்ரத் ஸாத் பின் ஹார்ஸா அவர்களை மதீனாவில் தனக்கு பின்னால் பொறுப்பாளராக நியமித்தார்கள். இப்னு ஹிஷாம் அவர்கள் ஹஜ்ரத் அபூ ஸர் கஃபாரி அவர்களினுடைய பெயரை குறிப்பிட்டுள்ளார்கள். இதேபோன்று ஹஜ்ரத் நுமைலா பின் அப்துல்லா அவர்களினுடைய பெயரும் கூறப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் இந்த படை கிளம்பியது. இஸ்லாமிய படை 700 பேரை கொண்டதாக இருந்தது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஷஅபான் 2ஆம் நாள் திங்கட்கிழமை மதீனாவிலிருந்து கிளம்பினார்கள். மேலும் இஸ்லாமிய படையை அழைத்து கொண்டு பனு முஸ்தலிக்கை நோக்கி கிளம்பினார்கள். மேலும் ஹஜ்ரத் மஸ்ஊத் பின் ஹுனைதா முரைசி போரில் கைடாக வழிநடத்துபவராக இருந்தார்கள். இந்த பயணத்தில் முஸ்லிம்களிடத்தில் மொத்தம் 30 குதிரைகள் இருந்தன. அதில் 10 முஹாஜிர்களின் கையில் இருந்தன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 2 குதிரைகள் இருந்தன, லஸாஸ் மற்றும் ஜரா. எந்த முஹாஜிர்களிடம் குதிரைகள் இருந்தனவோ அவர்களினுடைய பெயர்கள் இவ்வாறாகும்: ஹஜ்ரத் அபூ பக்ர் சித்திக், ஹஜ்ரத் உமர் ஃபாரூக், ஹஜ்ரத் உஸ்மான் கனி, ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் ஜுபைர், ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், ஹஜ்ரத் தொல்ஹா பின் உபைதுல்லா, ஹஜ்ரத் மிக்தாத் பின் அம்ர் மற்றும் அன்சார் சஹாபிகளிடத்தில் 20 குதிரை வீரர்கள் இருந்தனர். அவர்களில் 15 பெயர்கள் கிடைக்கின்றன. அவர்களில் ஹஜ்ரத் சஅத் பின் மஆஸ், ஹஜ்ரத் உசைத் பின் ஹுசைர், ஹஜ்ரத் அபு அப்ஸ் பின் ஜப்ர், ஹஜ்ரத் கதாதா பின் நுஅமான், ஹஜ்ரத் உவைம் பின் சஅதா, ஹஜ்ரத் அவாம் பின் அதி, ஹஜ்ரத் சஅத் பின் ஸாத் அஷ்அலி, ஹஜ்ரத் ஹாரிஸ் பின் ஹஸ்மா, ஹஜ்ரத் மஆஸ் பின் ஜபல், ஹஜ்ரத் அபு கதாதா, ஹஜ்ரத் அபு அபி பின் கஅப், ஹஜ்ரத் ஹுபாப் பின் முன்சிர், ஹஜ்ரத் ஜியாத் பின் லபீத், ஹஜ்ரத் ஃபரோ பின் அம்ர், ஹஜ்ரத் மஆஸ் பின் ரிஃபா பின் ராஃபே ஆகியோர் ஆவர். எவ்வாறு இருப்பினும் அதன் விளக்கத்தில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது: ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல நயவஞ்சகர்களும் கிளம்பினார்கள். அவர்கள் இதற்கு முன்பு இதுபோன்று வேறெந்த போரிலும் வரவில்லை.
ஏன் வந்தார்கள்? கூறுகிறார்கள், அவர்களுக்கு ஜிஹாதின் மீது ஆர்வம் இருக்கவில்லை. மாறாக அவர்கள் போர் செல்வங்களுக்காகவே கிளம்பினார்கள். ஒருவேளை வெற்றி கிடைத்துவிட்டால் நமக்கு போர் செல்வம் கிடைக்கும் என்பதற்காக அவர்கள் கிளம்பினார்கள். இது தொடர்பாக கூறியுள்ளார்கள், இவ்வாறு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் கிடைத்ததும் அன்னார் மேலும் எச்சரிக்கையாக தன்னுடைய ஒரு சஹாபி புரைதா பின் ஹுசைப் என்பவரை நிலைமைகளை அறிந்து வருவதற்காக பனு முஸ்தலிக்கை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். மேலும் மிக விரைவாக திரும்பி வந்து உண்மை நிலவரத்தை தெரியப்படுத்துங்கள் என்று அவர்களை வலியுறுத்தி கூறினார்கள். அதாவது என்ன நடந்தது, உண்மை நிலவரம் என்ன என்று கூறுமாறு வலியுறுத்தினார்கள். புரைதா சென்று பார்த்தார்கள். உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கின்றது. மேலும் மிகுந்த முனைப்புடன் மதினாவை தாக்குவதற்கு ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. எனவே அவர்கள் உடனடியாக திரும்பி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் தெரிவித்தார்கள். மேலும் அன்னார் வழக்கத்திற்கு ஏற்ப முஸ்லிம்களை அணிவகுக்கச் செய்து பனு முஸ்தலிக்கை நோக்கி கிளம்புமாறு கூறினார்கள். அவர்கள் முதலில் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாகவே அவர்களை நோக்கி செல்ல வேண்டும் என்றார்கள். மேலும் பெரும்பாலான சஹாபிகள் அன்னாரோடு செல்ல தயாராகிவிட்டார்கள். மாறாக நயவஞ்சகர்களினுடைய ஒரு பெரும் கூட்டமும் அன்னாரோடு சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் இதற்கு முன்பு ஒருபோதும் இந்த அளவு அதிக எண்ணிக்கையில் கலந்து கொண்டதே கிடையாது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பின்னால் அபூ ஸர் கஃபாரி அல்லது சில அறிவிப்புகளின் அடிப்படையில் ஸாத் பின் ஹார்ஸா அவர்களை மதீனாவினுடைய அமீராக நியமித்து அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஷஅபான் மாதத்தில் மதீனாவை விட்டு கிளம்பினார்கள். படையில் 30 குதிரைகள் மட்டுமே இருந்தன. ஆனால் ஒட்டகங்களினுடைய எண்ணிக்கை ஓரளவுக்கு அதிகமாக இருந்தது. அந்த குதிரை மற்றும் ஒட்டகங்கள் மீது ஒருவர் பின் ஒருவராக மாறி மாறி அமர்ந்து அவர்கள் பயணித்தார்கள். இது தொடர்பாக ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் மேலும் எடுத்துரைக்கிறார்கள். அதாவது வழிப்பாதையில் முஸ்லிம்களுக்கு நிராகரிப்பாளர்களின் ஒரு துப்பறிவாளன் கிடைத்தான். அவனை பிடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆஜர்படுத்தினார்கள். அவனிடம் விசாரித்த போது அவன் உண்மையிலேயே ஒரு துப்பறியக்கூடியவன். அவனிடமிருந்து நிராகரிப்பாளர்கள் தொடர்பான சில விபரங்களை அன்னார் கேட்க விரும்பினார்கள். ஆனால் அவன் கூற மறுத்துவிட்டான். அவனுடைய நடவடிக்கைகள் சந்தேகத்திற்குரியதாக இருந்த காரணத்தினால் அன்றைய வழக்கத்தில் இருந்த நடைமுறைக்கு ஏற்ப, அதாவது போரின் கீழ் அந்த காலத்தில் வழக்கத்தில் இருந்த சட்டத்திற்கு ஏற்ப ஹஜ்ரத் உமர் அவர்கள் அவனை கொலை செய்து விட்டார்கள். அதற்கு பிறகு இஸ்லாத்தின் படையானது முன்னோக்கி செல்ல துவங்கியது. மேலும் பனு முஸ்தலிக்கிற்கு முஸ்லிம்களினுடைய வருகை பற்றிய தகவல் கிடைத்தது. மேலும் அவர்களின் துப்பறிவாளன் கொல்லப்பட்டு விட்டான் என்ற செய்தியும் அவர்களுக்கு கிடைத்தது. மேலும் அவர்களினுடைய இரகசியமாக தகவல் தரக்கூடியவன் கொல்லப்பட்டு விட்டான் என்ற செய்தியும் அவர்களுக்கு கிடைத்தது. மேலும் அச்சத்திற்கு உள்ளானார்கள். ஏனென்றால் எப்படியாவது மதீனாவின் மீது திடீர் தாக்குதல் நடத்துவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்துவிட வேண்டும் என்பது அவர்களின் அசல் நோக்கமாக இருந்தது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையோடு இருந்த காரணத்தினால் இப்பொழுது அவர்கள் அடைவதற்கு பதிலாக இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. அவர்கள் மிகுந்த அச்சத்திற்குள்ளானார்கள். அவர்களினுடைய உதவிக்காக வந்திருந்த மற்ற கோத்திரங்களும் அங்கு ஒன்று சேர்ந்திருந்தன. இறைவனுடைய ஏற்பாட்டிற்கின் கீழ் எந்த அளவுக்கு அவர்கள் அச்சத்திற்குள்ளானார்கள் என்றால், உடனடியாக அவர்களோடு இருந்தவர்கள் அவர்களை விட்டுவிட்டு தங்களுடைய வீட்டிற்கு சென்று விட்டார்கள். ஆனால் குறைஷியர்கள் முஸ்லிம்களை எதிர்ப்பதில் பனு முஸ்தலிக்கிற்கு எப்படிப்பட்ட ஒரு போதையை ஏற்படுத்தியிருந்தார்கள் என்றால், அவர்கள் அப்போதும் கூட அந்த போர் செய்யும் எண்ணத்தை கைவிடவில்லை. முழு ஆயத்தத்தோடு இஸ்லாமிய படையை எதிர்கொள்வதற்கு தயாரானார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முரைசி சென்றடைந்ததும் அன்னாருக்காக தோலால் ஆன கூடாரம் போடப்பட்டது. அன்னாருடைய தூய மனைவியர்களில் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்னாரோடு இருந்தார்கள். சில வரலாற்றாசிரியர்கள் ஹஜ்ரத் உம்மே சல்மா என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்களும் ஹஜ்ரத் ஆயிஷாவோடு இருந்தார்கள் என்கின்றனர். ஆனால் அல்லாமா இப்னு ஹஜர் அவர்கள் இது போன்ற அறிவிப்புகள் பலகீனமானது என்று கூறியிருக்கின்றார்கள். அதாவது எதில் ஹஜ்ரத் உம்மே சல்மா அவர்கள் உடன் இருந்ததாக கூறப்படுகிறதோ அந்த அறிவிப்புகள் பலகீனமானது என்று கூறியிருக்கின்றார்கள். அவர்களின் பார்வையில் புகாரியினுடைய அறிவிப்பில் ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய இந்த சொற்கள் இடம்பெற்றுள்ளன. ஃபஹரஜ சஹமி, அதாவது குழுக்களில் எனது பெயர் எடுக்கப்பட்டது என்று கூறினார்கள். இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், இந்த போரில் தூய மனைவியர்களில் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டுமே தனியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்றிருந்தார்கள். இந்த போரில் முஸ்லிம்களினுடைய
முழக்கம் என்னவாக இருந்தது என்பது தொடர்பாக இப்னு ஹிஷாம் எழுதியுள்ளார். அதாவது பனு முஸ்தலிக்கினுடைய நாளில் முஸ்லிம்களினுடைய முழக்கம் என்னவாக இருந்ததென்றால், யா மன்சூரு அமித் அமித், அதாவது இதனுடைய மொழியாக்கம் என்னவென்றால், உதவி வழங்கப்பட்ட மனிதரே கொல்வீராக கொள்வீராக. இந்த முழக்கத்தை பயன்படுத்துவதில் இருந்த ஹிக்மத் என்னவாக இருந்ததென்றால், முஸ்லிம்கள் மற்றும் நிராகரிப்பாளர்களுக்கு இடையே சந்தேகம் இருக்கக்கூடாது. இரவின் இருளிலும் கூட முஸ்லிம்கள் ஒருவர் மற்றவரை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை வரிசைப்படுத்தினார்கள். முஹாஜிர்களினுடைய கொடியை ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இன்னொரு அறிவிப்பு என்னவென்றால், ஹஸ்ரத் அம்மார் பின் யாசர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. மேலும் அன்சாரி கொடி ஹஸ்ரத் சஅத் பின் உபாதா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் உமர் அவர்களிடம் மக்களிடம் அறிவிப்பு செய்யுமாறு, அதாவது எதிரியினுடைய படைக்கு முன்பு, மக்களே, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவர் எவருமில்லை, மேலும் அவனை கொண்டு தங்களது உயிர்களையும் பொருள்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்யுமாறு கட்டளையிட்டார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்கள் அதே போன்று கூறினார்கள். ஆனால் இணை வைப்பாளர்கள் மறுத்துவிட்டார்கள். சிறிது நேரம் அம்பு எய்தல் நடந்தது. துவக்கத்தில் இணை வைப்பாளர்களிலிருந்து ஒருவர் அம்பை எய்தார். மேலும் முஸ்லிம்களும் சிறிது நேரம் அம்பு எய்து கொண்டிருந்தனர். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபிகளிடம் தாக்குதல் நடத்துமாறு கட்டளையிட்டார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே மூச்சாக தாக்குதல் தொடுத்தார்கள். இணை வைப்பாளர்களில் எவராலும் ஓடக்கூட முடியவில்லை. அவர்களில் 10 பேர் கொல்லப்பட்டார்கள். மீதமுள்ள அனைவரும் சிறைபிடிக்கப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களினுடைய ஆண் மற்றும் பெண்கள், குழந்தைகள் மற்றும் விலங்குகளையும் சிறைபிடித்தார்கள். ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் இதனுடைய விவரத்தில் எழுதியுள்ளதாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முரைசி சென்றடைந்ததும் எங்கு பனு முஸ்தலிக் தங்கியிருந்தார்களோ அது கடற்கரைக்கு அருகில் மக்கா மற்றும் மதினாவிற்கு நடுவே உள்ள ஒரு இடத்தின் பெயராகும். அங்கு கூடாரம் இடுமாறு அன்னார் கட்டளையிட்டார்கள். மேலும் படையை வரிசைப்படுத்தி கொடிகளை விநியோகம் செய்தார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் உமர் அவர்களிடம் முன்னே சென்று பனு முஸ்தலிக்கிற்கு அவர்கள் இப்பொழுதும் கூட இஸ்லாத்தை எதிர்ப்பதை விட்டுவிட்டால், மேலும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சியை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு அமைதி வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்யுமாறு கட்டளையிட்டார்கள். மார்க்கத்தை மாற்றிக்கொள்வது பற்றி குறிப்பிடவில்லை. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஆட்சியை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு அமைதி வழங்கப்படும், முஸ்லிம்கள் திரும்பி விடுவார்கள் என்று கூறப்பட்டது. ஆனால் அவர்கள் மிக கடுமையாக அதை மறுத்தார்கள். மேலும் போரிடுவதற்கு தயாரானார்கள். எந்த அளவுக்கு எழுதப்பட்டுள்ளது என்றால், எல்லாவற்றுக்கும் முதலாக இந்த போரில் எய்யப்பட்ட அம்பு அவர்களினுடைய தரப்பிலிருந்துதான் எய்தப்பட்டது. அதாவது பனு முஸ்தலிக்கை சார்ந்தவரே முதல் அம்பை எய்தினார். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களினுடைய இந்த நிலையை கண்டதும் அன்னாரும் சஹாபா பெருமக்களுக்கு சண்டையிடுமாறு கட்டளையிட்டார்கள். சிறிது நேரத்திலே இரு தரப்பினரும் இடையே மிக கடுமையான முறையில் அம்பு ஏதல் நடைபெற்றது. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களிடம் ஒரு சேர தாக்குதல் நடத்துமாறு கட்டளையிட்டார்கள். எனவே அந்த திடீர் தாக்குதலின் விளைவாக நிராகரிப்பாளர்களின் பாதங்கள் தடுமாறின. ஆனால் முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட விழிப்புணர்வுடன் அவர்களை சூழ்ந்தார்கள் என்றால், முழு சமுதாயமுமே சுற்றி வளைக்கப்பட்டு ஆயுதங்களை கீழே போடும் நிர்பந்தத்திற்கு உள்ளானது. மிகவும் அபாயகரமான சூழல் ஏற்பட இருந்த இந்த போரானது 10 நிராகரிப்பாளர்கள் மற்றும் ஒரு முஸ்லிம் கொல்லப்பட்டு முடிவுக்கு வந்தது. இன்று ஒரு ஷஹீத் மற்றும் சில மர்ஹூம்களை பற்றியும் எடுத்து கூற வேண்டியது உள்ளது. எனவே அசல் ஹுத்பாவை சுருக்கமாகவே கொடுக்கின்றேன். முஹர்ரம் தொடர்பாகவும், அதாவது நாம் முஹர்ரம் மாதத்தை கடந்து கொண்டிருக்கின்றோம், துஆவின் பக்கம் கவனமூட்ட விரும்புகிறேன். இது ஒரு வேதனைக்குரிய சம்பவமாகும். இதில் அநீதி மற்றும் கொடூரத்தினுடைய எல்லை மீறிய உதாரணமாகும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பேரன் மற்றும் அன்னாரினுடைய குடும்பத்தினர்கள் ஷஹீதாக்கப்பட்டனர். ஆனால் முஸ்லிம்களின் துரதிர்ஷ்டம் என்னவென்றால், இதிலிருந்து படிப்பினை பெறுவதற்கு பதிலாக இப்பொழுது வரை இந்த அநீதியானது நீடித்து கொண்டிருக்கின்றது. மேலும் ஷியா மற்றும் சுன்னிகளினுடைய குழப்பம் அல்லது தீவிரவாத தாக்குதல்களினுடைய சம்பவங்கள் அதிகமாகி விடுகின்றன. இதில் பல உயிர்களும் வீணாகின்றன. இரு தரப்பிலும் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், இந்த பிரிவினைவாதம் மற்றும் சுயநலன்களை பெறும் விருப்பமானது முஸ்லிம் உலகில் குழப்பத்தின் நிலையை உருவாக்கியிருக்கின்றது. மாறாக ஆண்டு முழுவதுமே உலமா தரப்பிலிருந்தும் பல்வேறு பிரிவுகள் தரப்பிலிருந்தும் கூட, மேலும் ஆட்சியாளர்கள் தரப்பிலிருந்தும் கூட ஒருவர் மற்றவருக்கு எதிராக அநீதிகள் வெளிப்படுகின்றன. அவர்களுக்கு எந்த அறிவும் வருவதில்லை. சிறிதளவாவது படிப்பினை பெற வேண்டும்,
சிறிதளவாவது இறைவனுக்கு அஞ்ச வேண்டும். அல்லாஹ் இந்த குழப்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தன்னுடைய வாக்குறுதிக்கு ஏற்ப செய்திருக்கக்கூடிய ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை. இவர்கள் வாக்களிக்கப்பட்ட மசீஹிடம் பையத் செய்ய விரும்பவில்லை. இதன் மூலம் மட்டும்தான் இந்த உம்மத்தை ஒரே உம்மத்தாக காண முடியும். மேலும் குழப்பத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும். முஸ்லிம்களினுடைய ஒற்றுமை நிலவ முடியும். இந்த ஒரு வழிமுறை மட்டுமே உள்ளது. அந்தோ இந்த மக்களுக்கு இது புரிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். எவ்வாறு இருப்பினும் இந்த நாட்களில் அஹ்மதிகள் ஸலவாத் ஓதுவதன் பக்கமும் முஸ்லிம்களினுடைய ஒற்றுமைக்காகவும் குறிப்பாக துவாக்களின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். தங்களுடைய நிலைமைகளையும் முன்னேற்றுவதற்கு மற்றும் அல்லாஹ்வினுடைய தொடர்பில் முன்னேறுவதன் பக்கமும் குறிப்பான கவனம் செலுத்த வேண்டும். நம் அனைவருக்கும் அல்லாஹ் இதற்கான நல்வாய்ப்பினை வழங்குவானாக. நான் கூறியது போன்று சில ஷஹீத் மற்றும் மர்ஹூம்களினுடைய குறிப்பை எடுத்து கூறுவேன். ஒரு ஷஹீத், இவர்களினுடைய பெயர் பூஞ்சா மெஹமூத் சாஹிப். இவர் தமாஞ்சாவர் டோகோ ஜமாத்தை சார்ந்தவராக இருந்தார். 21 ஜூன் அன்று தீவிரவாதிகள் அவர்களினுடைய வீட்டில் நுழைந்து இவர்களை ஷஹீதாக்கிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வயது 64ஆக இருந்தது. பின்விட்டு சென்றவர்களில் 2 மனைவிமார்களும் 14 குழந்தைகளும் உள்ளனர். நவீத் நயீம் சாஹிப், ஜமாத்தினுடைய முபல்லிக் சாஹிப் எழுதுகிறார்கள், டோகோவுடைய வடக்கு பகுதியின் தலைநகருக்கு அருகே இருந்த ஜமாத் தமஞ்சாரோ, இந்த பகுதி புர்கினா ஃபாசோவுடைய ஒட்டியுள்ள எல்லைப் பகுதியில் இருக்கின்றது. போஞ்சா சாஹிப் அவர்களுக்கு இந்த ஜமாத்தினுடைய ஆரம்பகால உறுப்பினர்களில் இணையும் நற்பெயர் கிடைத்தது. விவசாயம் செய்து சம்பாதித்து வந்தார்கள். அங்கேயே ஒரு தற்காலிக தங்குமிடமும் அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். அங்கு மழை காலத்தில் மனைவி மக்களோடு மாறிவிடுவார்கள். வறட்சியான காலத்தில் கிராமத்திற்கு திரும்பி வந்து விடுவார்கள். அது கணிசமான தொலைவில் இருந்தது. பிறகு மழை காலம் வரும்பொழுது மீண்டும் அங்கு திரும்பி சென்று விடுவார்கள். இன்றைய நாட்களில் தன்னுடைய அந்த ஃபார்மில்தான் இருந்தார்கள். 21 ஜூன் அன்று இரவு 8 மணிக்கு 4 தீவிரவாதிகள் வீட்டில் நுழைந்தார்கள். டார்ச் அடித்தார்கள். அவர்களினுடைய மகன், 14 வயது மகன், வெளிச்சம் தென்பட்டது. வெளிச்சத்தை கண்டு உடனடியாக அங்கு வந்து பார்த்தான். அவர்களினுடைய தந்தையை தீவிரவாதிகள் சுற்றி வளைத்திருந்தனர். அதை கண்டு அஞ்சி அங்கிருந்து அவன் ஓடிவிட்டான். எவ்வாறு இருப்பினும் அதற்கு பிறகு தீவிரவாதிகள் மர்ஹூமினுடைய நாடிக்கு கீழ்ப்பகுதியில் துப்பாக்கியை வைத்து சுட்டார்கள். குண்டானது மூக்கை தொலைத்தவாறு வெளியே வந்தது. சந்தர்ப்ப இடத்திலேயே அன்னார் அல்லாஹ்விற்கு பிரியமானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தீவிரவாதி இந்த நடவடிக்கைக்கு பிறகு அங்கிருந்து சென்று விட்டனர். வீட்டினுடைய வேறு எந்த நபருக்கும் எந்த இழப்பையும் ஏற்படுத்தவில்லை. அவர்களை ஷஹீதாக்க வேண்டும் என்பதற்காகவே வந்திருந்தார்கள். அது மட்டும்தான் நோக்கமாக இருந்தது என்று தெரிய வருகிறது. சம்பவம் பற்றிய செய்தி கிடைத்ததும் அங்குள்ள இராணுவத்தினர் அங்கு வந்து சேர்ந்தனர். இன்றைய நாட்களில் அங்கு ஆட்சியாளர்களினுடைய அதிகாரங்கள் மிகவும் குறுகியதாகவே உள்ளன. தீவிரவாதிகள் எல்லா இடங்களையும் ஆக்கிரமித்துள்ளார்கள். உடலை அவர்கள், அதாவது இராணுவத்தினர், தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொண்டு அக்கம்பக்கத்தை சோதனை செய்த பிறகு தங்களுடைய வழக்கமான நடவடிக்கைகளுக்கு பிறகு அடுத்த நாள் வாரிசுகளிடம் ஒப்படைத்தார்கள். அந்த பகுதியினுடைய உள்ளூர் மிஷனரி, இவர் ஆரம்பகால மிஷனரி ஆவார், இமாம் பேலு சாஹிப் கூறுகிறார்கள், மர்ஹூம் ஆரம்பத்தில் பையத் செய்தவர்களில் ஒருவராவார். ஆரம்பத்தில் இவர்கள் பையத் செய்திருந்தார்கள். பையத்திற்கு பிறகு தொழுகை மற்றும் அனைத்து ஜமாத் நிகழ்ச்சிகளிலும் முறையாக கலந்து வந்தார்கள். இதேபோன்று முறையாக சந்தாவும் செலுத்த தொடங்கினார்கள். இவர்களினுடைய பகுதி மிஷனரி ஜுதாமா தாஹிர் சாஹிப் கூறுகிறார்கள், அவர்களினுடைய பையத் 2007இல் நடந்தது. அதற்கு பிறகு ரமலான் உடனடியாக ஆரம்பித்தது. மழைக்காலமாக இருந்தது. விவசாயத்திற்கு நிலம் ஆயத்தமாக இருந்தது. ஆயத்தம் செய்வதற்கான பணிகள் ஆரம்பித்து விட்டது. கிராமத்தினுடைய சில மக்கள் அவர்களை ஏளனம் செய்ய தொடங்கினர். அதாவது, இப்பொழுது நீங்கள் முஸ்லீமாகி விட்டீர்களே, நோன்பு வைப்பீர்களா அல்லது விவசாயம் செய்ய போகிறீர்களா? ஏனென்றால் நோன்பு வைத்துக்கொண்டு இவ்வளவு கடினமான முறையில் உழைக்க முடியாது. ஆனால் நாங்கள் கடினமாக உழைப்போம். எங்களுடைய விவசாயம் விளைச்சல் நன்றாக இருக்கும் என்று கூறினர். அதற்கு இவர்கள், இஸ்லாத்தை நான் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், எனவே கண்டிப்பாக நோன்பு வைப்பேன். விளைச்சலுக்கு அல்லாஹ்வே எஜமானன். அவன் எவ்வளவு பணி செய்ய முடியுமோ அவ்வளவு என்னுடைய பங்கில் வழங்குவான், எனக்கு கிடைக்கும் என்று கூறினார்கள்.
அல்லாஹ்வினுடைய செயலும் எவ்வாறு இருந்ததென்றால், மழை பெய்வது உடனடியாக நின்றுவிட்டது. அந்த முழு ரமலான் மாதமும் மழை பெய்யவில்லை. இவர்களும் எளிதாக நோன்பை நோற்றார்கள். பெருநாளுக்கு அடுத்த நாள் மழை பெய்யத் தொடங்கியது. இவ்வாறு அவர்களினுடைய கிராமத்தில், அந்த பகுதியில் விவசாயம் நடைபெறுகிறது. அனைத்து மக்களும் தங்களுடைய விளைச்சல் நிலங்களை நோக்கி பணியாற்ற சென்றார்கள். எவர்கள் ஏளனம் செய்து கொண்டிருந்தார்களோ அல்லாஹ் அவர்களையும் பணி செய்ய விடாமல் தடுத்தான். தன்னுடைய அடியானுக்கும் இறைவணக்கம் செய்வதற்கான நல்வாய்ப்பை வழங்கிவிட்டான். ஜமாத் நிலைநாட்டப்பட்டு 4 வருடங்களுக்கு பிறகு தலைமையகத்திலிருந்து பள்ளிவாயில் கட்டுவதற்கான திட்டமிடப்பட்டது. இங்கு பள்ளியினுடைய தேவை என்ன இருக்கிறது என்று அங்குள்ள அஹ்மதி அல்லாதவர்கள் தரப்பிலிருந்து அதிக அழுத்தம் கொடுக்கப்பட்டது. நீங்கள் எங்களுடைய பள்ளியிலேயே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் அவர்கள், நாங்கள் எங்களுடைய பள்ளிவாயில் கட்டுவோம் என்று கூறினார்கள். பிறகு இந்த பள்ளிவாயில் கட்டப்பட்ட பிறகு எப்பொழுதெல்லாம் இவர்கள் கிராமத்தில் இருப்பார்களோ ஐவேளை தொழுகைகளை பள்ளிவாயிலேயே முறையாக நிறைவேற்றி வந்தார்கள். அவர்களினுடைய மூத்த சகோதரர் யாக்கூப் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், மிகுந்த மென்மையான உள்ளமுடையவராக இருந்தார்கள். எவருக்கும் ஒருபோதும் தீமையை நாடியதில்லை. குடும்பத்தினரிடையே ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் இவர்களிடம் வருவார்கள். மிக எளிதாக அதை தீர்த்து வைப்பார்கள். அல்லாஹ் மர்ஹூமினுடைய அந்தஸ்தை உயர்த்துவானாக. அவர்களினுடைய சந்ததிகளுக்கும் அவர்களினுடைய நன்மைகளை தொடர்வதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. அல்லாஹ் அந்த பகுதியில் தீவிரவாதத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவானாக. மேலும் அமைதியான சூழல் உருவாகட்டுமாக. இந்த நிலை எப்படி என்றால், கூறுவதற்கு வேண்டுமானால் மக்களுக்கிடையே பரஸ்பரம் சண்டைகள் நடைபெறுகின்றன, அல்லது முஸ்லிம்களினுடைய பிரிவுகளிடையே குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த அனைத்தும் பின்புலத்தில் பெரும் சக்திகள் தரப்பிலிருந்து அவர்கள் தங்களுடைய நலனுக்காக இந்த நாடுகளில் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்றார்கள். பிறகு தாமே அமைதி நிலைநாட்டக்கூடியவர்கள் என்று கூறிக்கொண்டு அனுதாபம் காட்டுபவர்களாக ஆக முயற்சிக்கின்றனர். இவர்கள் பின்புலத்தில் துணை போகாவிட்டால் இதுபோன்ற அமைப்புகள் செயல்படவே முடியாது. முஸ்லிம்களுக்கும் நாம் என்ன செய்கிறோம் என்று அறிவு வருவதில்லை. சில முஸ்லிம் அமைப்புகள் இருக்கின்றன, சில அரசியல்வாதிகளும் உள்ளனர். அவர்கள் இந்த தீவிரவாதிகளோடு இணைந்து விட்டார்கள். அடுத்த குறிப்பு மதிப்பிற்குரிய ரஷீத் அஹ்மத் சாஹிப். இவர்கள் நாசிர் உமூரே ஆமாவினுடைய முன்னாள் உதவியாளர். நூர் ஹுசைன் சாஹிப் அவர்களினுடைய மகன் ஆவார்கள். கடந்த நாட்களில் 86 வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் காதியானில் பிறந்தார்கள். பிறப்பால் அஹ்மதியாக இருந்தார்கள். இவர்களினுடைய குடும்பத்தில் அஹ்மதியத் அவர்களினுடைய தந்தை நூர் ஹுசைன் சாஹிப் அவர்கள் மூலமாக 1924ஆம் ஆண்டு 2வது ஹிலாஃபத் காலகட்டத்தில் வந்தது. அவர்கள் பையத் செய்து அஹ்மதியத்தில் இணையும் நற்பேறு பெற்றார்கள். ரஷீத் சாஹிப் அவர்கள் ஆரம்ப கல்வி காதியானில் பெற்றார்கள். பாகிஸ்தான் உருவான பிறகு மெட்ரிக் படித்து முடித்த பிறகு இவர்களினுடைய ஜமாத் தொண்டு ஆரம்பமானது. 1998இல் இவர்களினுடைய பணி ஓய்வு நடைபெற்றது. ஆனால் ரீஎம்ப்ளாய் செய்யப்பட்டார்கள். 2021ஆம் ஆண்டு வரை, அதாவது எதுவரை உடல்நலம் இவர்களுக்கு அனுமதி வழங்கியதோ தொண்டாற்றும் நற்பேறு பெற்றார்கள். மர்ஹூம் ஒட்டுமொத்தமாக ஏறக்குறைய 65 ஆண்டுகள் ஜமாத்திற்கு தொண்டாற்றி இருக்கின்றார்கள். எண்ணற்ற சிறப்பம்சங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். தினசரி பணியை தினசரி செய்யக்கூடிய வழக்கமுள்ளவராக இருந்தார்கள். ஜமாத்திற்கு மிகவும் விசுவாசமுள்ள பொறுப்பாளராக இருப்பதோடு மட்டுமின்றி அனைத்து ஜமாத் விவகாரங்களையும் இரகசியம் காத்தவாறு செய்து வந்தார்கள். நேரத்தை சரியாக பேணும் பண்பு அவர்களிடம் இருந்தது. வசியத் அமைப்பில் இணைந்திருந்தார்கள். மேலும் சந்தா செலுத்துவதன் பக்கம் அதிக கவலை கொண்டு வந்தார்கள். முதல் வேளையிலேயே சந்தாவை நிறைவேற்றி வந்தார்கள். எல்லா ஜமாத்தினுடைய திட்டங்களிலும் பங்கெடுப்பதற்கு முயற்சித்து வந்தார்கள். உறவினர்களிடையே ஒரு நல்ல தொடர்பு இருந்தது. தேவை உடையவர்களுக்கு அமைதியாக உதவி செய்து வந்தார்கள். ஹிலாஃபத்தோடு அவர்களுக்கு குறிப்பான நேசமும் தொடர்பும் இருந்தது. 2வது ஹிலாஃபத் காலகட்டத்தில் இருந்து 5வது ஹிலாஃபத் காலகட்டம் வரை அனைத்து காலகட்டங்களிலும் அவர்கள் தொண்டாற்றும் நற்பேறு பெற்றார்கள். மிகுந்த விசுவாசத்தோடு தொண்டாற்றியுள்ளார்கள். மிகவும் அமைதியாக பணி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தன்னலமில்லாமல் தொண்டாற்றக்கூடியவராக இருந்தார்கள். 1974ஆம் ஆண்டு மற்றும் 1984ஆம் ஆண்டினுடைய மிக கடினமான காலகட்டத்தில் முழுமையான முறையில் எதிர்ப்பின் நிலைகளை எதிர்கொள்ளும் நற்பேறு கிடைத்தது. 1974 எதிர்ப்பின் காலகட்டத்தில் காவல்துறை இவர்களை சிறைபிடித்தது. இவர்களை சிறைபிடித்து ஃபைசலாபாதுக்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்தார்கள். போலீஸ் வாகனத்தில் சென்னியூட்
என்ற இடத்தில் எதிரிகளினுடைய மிகப்பெரிய ஒரு கூட்டம் அந்த பஸ்ஸை தாக்கியது. எதில் இவர்களை காவல்துறையினர் அழைத்து சென்று கொண்டிருந்தார்களோ அந்த பஸ்ஸை காவல்துறையினர் மற்றும் அந்த பஸ்ஸை தாக்கினர். காவல்துறையினர் மற்றும் அந்த பேருந்தில் இருந்த மற்ற பயணிகள் ஓடிவிட்டார்கள். காவல்துறையினரும் ஓடிவிட்டார்கள் இவர்களை விட்டுவிட்டு. அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள், இவர்களுக்கு காவல்துறையினர் கையில் விலங்கு மாட்டியிருந்தனர். அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் விலங்கிட்ட நிலையிலேயே அவர்களை கத்திகளை கொண்டு தாக்குதல் தொடுத்தார்கள். மிக கடுமையான முறையில் காயமுற்றார்கள். அற்புதமான முறையில் இவர்களினுடைய உயிர் தப்பியது. பல மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தார்கள். அதற்கு பிறகு மீண்டும் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டார்கள். இதன் காரணமாக அவர்களினுடைய விரல்களும் துண்டித்திருந்தன, முகத்திலும் காயங்கள் இருந்தன. சில காலம் வரை அவர்களுக்கு பேசுவதிலும் கூட சிரமம் இருந்தது. ஆனால் எந்நிலையிலும் அல்லாஹ் அவர்களின் உயிரை காப்பாற்றினான். செப்டம்பர் 1979 ஆண்டு ரப்வாவில் எவ்வித ஆதாரமும் இல்லாத குற்றச்சாட்டின் கீழ் ஹஸ்ரத் 3வது ஹலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு எதிராகவும் பிற பொறுப்பாளர்களுக்கு எதிராகவும் வழக்குகள் தொடங்கப்பட்டன. அதில் ரஷீத் சாஹிப் அவர்களினுடைய பெயரும் இருந்தது. ஒரு நீண்ட காலம் வரை இந்த வழக்கை பின்தொடர்ந்து வந்தார்கள். ரஷீத் சாஹிப் அவர்களுக்கு எதிராகவும் வேறு 3 ஜமாத் பொறுப்பாளர்கள் மீதும் 1987 ரப்வாவினுடைய காவல் நிலையத்தில் இன்னொரு வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கிலும் பல ஆண்டுகள் வரை நீதிமன்றங்களை நாட வேண்டியிருந்தது. அவர்களினுடைய மகள் அமத்துஸ் சபூர் கூறுகிறார்கள், ஜமாத்தான தொழுகைகளை பேணக்கூடியவராகவும் இறை அடியார்களுக்குரிய உரிமைகளை கருத்தில் கொள்ளக்கூடியவராகவும் மற்றவர்களினுடைய கஷ்டத்தை தன் கஷ்டமாக கருதக்கூடியவராகவும் இருந்தார்கள். பலமுறை பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தன்னுடைய உரிமையை கூட அவர்கள் விட்டு வந்துள்ளார்கள். அவர்களினுடைய மகள் மேலும் கூறுகிறார்கள், தாயாரினுடைய வஃபாத்திற்கு பிறகு நான் அவர்களோடு சென்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்தேன். மேலும் என்னுடைய குழந்தைகளோடு நான் அவர்களோடு வந்துவிட்டேன். வந்த உடனே அவர்கள் எனக்கு கூறிய அறிவுரை என்னவென்றால், என்னோடு இருக்க வேண்டுமென்றால் குழந்தைகளுக்கு புரிய வைத்துவிடு. ஜமாத்தான தொழுகைகளை கண்டிப்பாக அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். ஜமாத்தினுடைய நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க வேண்டும். மாலை நேரமாகிவிட்டால் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. ஜமாத் பொறுப்பாளர்கள் தரப்பிலிருந்து அழைப்பு வந்தால் மறுக்கக்கூடாது என்று கூறுகிறார்கள். இந்த தர்பியத்தினால் எனக்கு மிகுந்த பயன் கிடைத்தது. அல்லாஹ் மர்ஹூமோடு மன்னித்தலோடும் கருணையோடும் நடந்து கொள்வானாக. அவர்களினுடைய அந்தஸ்தை உயர்த்துவானாக. அவர்களினுடைய குழந்தைகளுக்கும் சந்ததிகளுக்கும் அவர்களினுடைய நன்மைகளை தொடர்வதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. அடுத்த குறிப்பு, மதிப்பிற்குரிய சௌத்ரி முத்தியூர் ரஹ்மான் சாஹிப், நாயப் நாசிர் உமோரே அம்மா. இவர்கள் சௌத்ரி அலி அக்பர் சாஹிப் அவர்களினுடைய மகனாவார்கள். கடந்த தினங்களில் 89 வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பிறப்பால் அஹ்மதியாக இருந்தார்கள். அவர்களினுடைய குடும்பத்தில் அஹ்மதியத் அவர்களினுடைய தந்தை சௌத்ரி அலி அக்பர் சாஹிப் அவர்கள் மூலமாக வந்தது. அவர்கள் 1916 ஆண்டு பிப்ரவரி மாதம் 2வது ஹிலாஃபத் காலகட்டத்தில் பையத் செய்யும் நற்பேறு பெற்றார்கள். பாகிஸ்தான் உருவாக்கப்பட்ட பிறகு அவர்களினுடைய தந்தை சௌத்ரி அலி அக்பர் சாஹிப் அவர்களுக்கு நாயிப் நாசிர் தாலீமாக தொண்டாற்றும் நற்பேறு கிடைத்தது. சௌத்ரி முத்தியூர் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் ஆரம்ப கல்வி காதியானில் பெற்றார்கள். பாகிஸ்தான் உருவான பிறகு தங்களுடைய கல்வியை முழுமை செய்த பிறகு கல்வித்துறையோடு தொடர்பு கொண்டிருந்தார்கள். பணி ஓய்வு பெற்ற பிறகு தாமாகவே ஜமாத் தொண்டிற்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். 25 ஆண்டுகளை விட அதிக காலகட்டம் இவர்கள், அதாவது தன்னுடைய இறுதி மூச்சு வரை தொண்டாற்றும் நற்பேரை பெற்றார்கள். மிகவும் அமைதியான இயல்புடைய பணி செய்யக்கூடிய மனிதராக இருந்தார்கள். சௌத்ரி முத்தியூர் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் எண்ணற்ற சிறப்பம்சங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். ஆரம்ப வயதிலேயே வசியத் அமைப்பில் இணையும் நற்பேற்றை பெற்றார்கள். வசியத்தினுடைய கணக்கு வழக்குகளை மிகவும் சுத்தமாக வைத்திருந்தார்கள். நேரத்தை பேணக்கூடியவர்கள். ஜமாத்தான தொழுகைகளை நிறைவேற்றுவதில் மற்றும் முறையாக ஜமாத்தினுடைய சந்தாக்களை முதல் வேளையிலேயே நிறைவேற்றுவதிலும் அறிவு சார்ந்த விஷயங்களிலும் குறிப்பிடத்தக்கவராக இருந்தார்கள். எளிமையான இயல்புக்கு சொந்தக்காரர். அனைவர்களோடும் நட்பு மற்றும் அன்பின் தொடர்பு இருந்தது. ஒருபோதும் எந்த உடன் பணி செய்பவர்களோடும், அதாவது ஏதேனும் விஷயம் நடந்துவிட்டாலும் ஏதேனும் கோபத்திற்குரிய விஷயம் இருந்தாலும் முதலில் சமாதானத்தின் கையை நீட்டுவார்கள். அலுவலக ரீதியில் எந்த கடமைகள் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டாலும் அதை மிக விரைவாக நிறைவேற்றுவார்கள். பணியை பெண்டிங் வைப்பதை மிகவும் வெறுத்து வந்தார்கள். இறுதி வரை அவர்கள் தன்னுடைய இந்த பண்பை தொடர்ந்து வந்தார்கள். ஒருபோதும் அலுவலக பணியை அவர்கள் பெண்டிங் வைத்ததில்லை. மர்ஹூம் ஹிலாஃபத்தோடு தொடர்பு கொண்டிருக்குமாறும் ஜமாத் அமைப்பிற்கு கட்டுப்படுமாறும் எப்பொழுதும் அறிவுறுத்தி வந்தார்கள். தன்னுடைய நெருக்கமானவர்களுக்கும் ஒரு மகள் இருந்தார்கள். அவர்களுக்கும்
மேலும் அவர்களினுடைய குழந்தைகளுக்கும் ஹிலாஃபத்திற்கு கட்டுப்படுவதில்தான் அருள் இருக்கிறது என்று எப்பொழுதும் கூறி வந்தார்கள். அவர்களினுடைய மனைவியும் சில ஆண்டுகளுக்கு முன்பு வஃபாத்தானார்கள். ஒரே ஒரு மகள்தான். அவர்களினுடைய கணவனும் கூட வஃபாத்தாகிவிட்டார்கள். இந்த அனைத்து துக்கங்களையும் மிகவும் பொறுமையோடு சகித்து கொண்டார்கள். அல்லாஹ் இவர்களோடு மன்னித்தலோடும் கருணையோடும் நடந்து கொள்வானாக, அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. மர்ஹூம் சௌத்ரி எஜாசுர் ரஹ்மான் சாஹிப் யூகே அன்சாருல்லாவினுடைய முன்னாள் சதர் சாஹிபினுடைய தந்தையின் சகோதரர் ஆவார். அடுத்த குறிப்பு மன்சூர் பேகம் சாஹிபா, அதாவது சர்கோதாவை சார்ந்த மர்ஹூம் மெஹமூத் அஹமத் பட்டி சாஹிப் அவர்களினுடைய மனைவி. அவர்கள் கடந்த நாட்களில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் ஹஸ்ரத் சௌத்ரி குலாம் ஹுசைன் சாஹிப் ரதியல்லாஹு அன்ஹு, அதாவது ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய சஹாபியினுடைய மருமகள் ஆவார்கள். இவர்களின் குடும்பத்தில் அஹ்மதியத் இவர்களினுடைய பெரிய தந்தை சௌத்ரி குலாம் நபி அலவி சாஹிப் மற்றும் சிறிய தந்தை மைப்பிற்குரிய சௌத்ரி அத்தா முகமது அலவி சாஹிப் இவர்கள் மூலமாக கிடைத்தது. 2 சான்றோர்களும் சேச்சாவத்னி என்ற இடத்தில் ஒரு முனாதரா கேட்ட பிறகு பைய செய்தார்கள். மர்ஹூமாவினுடைய தந்தை சௌத்ரி முகமது அப்துல்லா அலவி சாஹிப் 3 வருடங்கள் ஆராய்ந்த பிறகு 1935 அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களினுடைய கணவர் மெஹமூத் அஹமத் பட்டி மர்ஹூம் மற்றும் மகன் தாஹிர் மெஹமூத் பட்டி சாஹிப் ஆகியோருக்கு இறைவழியில் சிறை செல்லும் நற்பேரும் கிடைத்தது. மர்ஹூமாவினுடைய ஒரு சகோதரர் நசீர் அஹமத் அலவி சாஹிப் அவர்களுக்கு 1991 ஆண்டு அஹ்மதியத்தின் பேரில் சிந்து மாகாணத்தினுடைய ஒரு பகுதியான தௌட் என்ற இடத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். மர்ஹூமா வசிய செய்திருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் 3 மகள்களும் 7 மகன்களும் உள்ளனர். அவர்களினுடைய ஒரு மகன் ஆபித் மெஹமூத் பட்டி சாஹிப் வாழ்க்கையை அர்ப்பணித்த முரப்பி ஆவார்கள். தன்சானியா ஜமாத்தில் பிரின்சிபல் ஜாமியா அஹ்மதியாவாகவும் நாயிப் அமீராகவும் உள்ளார்கள். அவர்கள் செயற்களத்தில் இருந்த காரணத்தினால் தாயாரினுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள இயலவில்லை. முன்னாள் சதர் லஜ்னா சாஹிபா கையூம் சாஹிபா கூறுகிறார்கள், 15 ஆண்டுகள் சதர் லஜ்னாவாக தொண்டாற்றும் நல்வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த காலகட்டத்தில் நான் மர்ஹூமாவினுடைய எண்ணற்ற சிறப்பம்சங்களை கண்டுள்ளேன். தொழுகை மற்றும் நோன்பை முறையாக பேணக்கூடியவர். ஐவேளை தொழுகைகளை மிகவும் முறையாக நிறைவேற்றி வந்தார்கள். எதுவரை லஜ்னாக்களுக்கு பள்ளிவாயிலுக்கு வருவதற்கான அனுமதி இருந்ததோ தொடர்ந்து ஜுமாவிற்கு வருவார்கள். எப்பொழுதும் முதல் சஃபிலேயே அமர்வார்கள். இப்பொழுது அங்கு கட்டுப்பாடுகள் உள்ளன. பெண்கள் பள்ளிவாயிலுக்கு செல்ல இயலாது. ஜுமா தொழுவதிலும் பெருநாள் தொழுகை தொழுவதிலும் கூட கட்டுப்பாடுகள் உள்ளன. வீட்டில் அடைபட்டுள்ளனர். நிம்மதி இழந்து இருக்கின்றார்கள். எப்பொழுது நம்முடைய இந்த நிலைமைகள் சரியாகும், நாம் எப்பொழுது பள்ளிவாயிலுக்கு செல்வோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் பாகிஸ்தானினுடைய மக்களின் மீது கருணை புரிவானாக. எல்லா கூட்டத்திலும் இவர்கள் கலந்து கொள்வார்கள். ரமலானில் முறையாக லஜ்னாக்களோடு பள்ளிவாயிலில் தராவிஹ் தொழுகையை நிறைவேற்றுவார்கள். எப்பொழுதும் தன்னுடைய குழந்தைகளையும் அவர்களினுடைய குழந்தைகளையும் பள்ளிவாயிலோடு இணைத்தே வைத்திருந்தார்கள். குழந்தைகளுக்கு நல்ல தர்பியத் வழங்கியுள்ளார்கள். எப்பொழுதும் குழந்தைகளை ஜமாத்திற்கு தொண்டாற்றுவதன் பக்கம் ஆர்வமூட்டி வந்தார்கள். கைசர் முகமது பட்டி சாஹிப் இவர்களுடைய மகன் எழுதுகிறார்கள், சந்தாக்களை நிறைவேற்றுவது தொடர்பாக எப்பொழுதும் அவர்கள் தன்னுடைய பாக்கெட் மணியிலிருந்து அதை செலுத்தி வந்தார்கள். வசியத்தினுடைய தொகையையும் கூட தான் சேமித்து வைத்ததிலிருந்தே நிறைவேற்றினார்கள். நாங்கள் அவர்களுக்கு ஹிஸ்ஸா ஜாய்தாத் சந்தாவை நாங்கள் செலுத்திவிடுகிறோம் என்று மீண்டும் மீண்டும் வற்புறுத்தியும் அவர்கள் நான் இறைவழியில் வசிய செய்திருக்கிறேன், இது என்னுடைய உரிமையாகும் என்று கூறி தெளிவாக மறுத்துவிட்டார்கள். மார்க்கத்திற்கென குறிப்பான தன்மான உணர்வு கொண்டவராக இருந்தார்கள். 1989 கிராமத்தில் ஜமாத்தினுடைய நிலைமைகள் மோசமான போது எதிரிகள் கிராமத்தில் அஹ்மதிகளினுடைய வீடுகளுக்கு நெருப்பு வைத்து பள்ளிவாயிலை ஆக்கிரமிக்க நினைத்தபோது இவர்கள் தன்னுடைய கணவரிடத்தில் மற்றும் மகன்கள் இடத்தில், நீங்கள் பள்ளிவாயிலை நோக்கி செல்லுங்கள், நான் தனியாக வீட்டை பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று கூறினார்கள். அந்த நாட்களில் இவர்களினுடைய தந்தை, இவர்களினுடைய குடும்பம் மற்றும் இவர்களினுடைய மகன்களை காவல்துறையினர் கைதும் செய்தனர். அவர்களினுடைய மகன் எழுதுகிறார்கள், இரவு முழுதும் அழுதவாறு, அல்லாஹ்வே என்னுடைய கணவரையும் குழந்தைகளையும் ஜமாத்தோடு உறுதியாக நிலைத்திருக்கும் நல் வாய்ப்பை வழங்குவாயாக என்று துவா செய்து வந்தார்கள். அல்லாஹ் அவர்களோடு மன்னித்தலோடும் கருணையோடும் நடந்து கொள்வானாக. அவர்களினுடைய சந்ததிகளுக்கும் அவர்களினுடைய நன்மையை தொடர்வதற்கான நற்பேற்றை வழங்குவானாக. அடுத்த குறிப்பு மதிப்பிற்குரிய மாஸ்டர் சஆதத் அஹ்மத் அஷ்ரப் சாஹிப். இவர்கள் ஹஜ்ரத் 2வது ஹலிஃபத்துல் மஸீஹ் அவர்களினுடைய பாதுகாவலர்
மதிப்பிற்குரிய ஹுஷி முகமது சாஹிப் அவர்களினுடைய மகன் ஆவார்கள். கடந்த நாட்களில் 83 வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பின்விட்டுச் சென்றவர்களில் மனைவியும் 3 மகன்களும் 3 மகள்களும் உள்ளனர். ஒரு மகன் உஸ்மான் அஹ்மத் தாலே சாஹிப் ஜமாத்தினுடைய முரப்பியாக செரலியோனில் உள்ளார். செயற்களத்தில் இருந்த காரணத்தினால் இவர்களினுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள இயலவில்லை. உஸ்மான் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், தந்தை பணியின் அடிப்படையில் ஆசிரியராக இருந்தார்கள். 1963ஆம் ஆண்டில் ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரதிலத்தலானு அவர்களினுடைய அறிவிப்புக்கு ஏற்ப லப்பைக் என்று கூறியவாறு சிந்தில் பஷீராபாதிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். தாலீமுல் இஸ்லாம் ஹைஸ்கூலில் அரபி ஆசிரியராக நியமிக்கப்பட்டார்கள். பஷீராபாதிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பாக மேற்கு தாருர் ரஹ்மத்தில் வசித்து வந்தார்கள். அவர்களுக்கு ஹஜ்ரத் மௌலானா குலாம் ரசூல் ராஜகி சாஹிப் அவர்களோடு மிகவும் நேசத்திற்குரிய தொடர்பு இருந்தது. மேலும் மௌலானா ராஜகி சாஹிப் அவர்கள் என்னுடைய தந்தையாரை தன்னுடைய ஒரு மகன் என்று கூறி வந்ததாக கூறுகிறார்கள். அவர்களினுடைய நல்ல இயல்பின் காரணமாக அவர்களோடு மிகவும் அன்பின் தொடர்பு கொண்டிருந்தார்கள். அதாவது மௌலவி சாஹிப் அவர்கள் இவர்களிடம் தன்னுடைய சொந்த வேலைகளையும் கூட கூறி வந்துள்ளார்கள். துவா செய்வதற்காக எவரேனும் ஏதேனும் தொகைகளை காணிக்கையாக செலுத்தினால் மௌலானா ராஜகி சாஹிப் அவர்கள் அதை என்னுடைய தந்தையாரை அழைத்து இந்த தொகையை தாரு ஜியாஃபத்தில் வரவு வைத்து விடுங்கள், மேலும் அதற்கான ரசீதை பெற்று வாருங்கள் என்று அனுப்புவார்கள். அதாவது அந்த தொகையை சந்தாவாக கொடுத்து வந்தார்கள். கூறுகிறார்கள், ஒரு நாள் வெயில் காலத்தில் ஹஜ்ரத் மௌலானா ராஜகி சாஹிப் அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள். கதவை தட்டினார்கள். தந்தையார் வெளியே சென்றபோது மௌலானா சாஹிப் அவர்களிடத்தில், இவ்வளவு வெயிலில் நீங்கள் ஏன் வந்தீர்கள்? என்னிடம் சொல்லியிருந்தால் நான் வந்திருப்பேனே என்று கூறினார்கள். அதற்கு மௌலானா சாஹிப் அவர்கள் பதிலுக்கு என்னுடைய தந்தையிடம், உனக்கு பணத்தின் தேவை இருந்தால் என்னிடமே நீ கூறியிருக்கலாமே என்றார்கள். ஹஜ்ரத் மௌலானா ராஜகி சாஹிப் அவர்கள் மேலும் கூறுகிறார்கள், அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டவாறு சாதத்திற்கு பைசாவின் தேவை உள்ளது, சென்று அவருக்கு பைசாவை கொடுத்து வா என்று கூறினான். ஹஜ்ரத் மௌலானா ராஜகி சாஹிப் அவர்கள் சட்டை பையில் இருந்த பணத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்துவிட்டு சென்றார்கள். இவ்வாறு அவர்களினுடைய இறைவனுடனான தொடர்பு இருந்தது. இறைவன் தானே தன்னுடைய இன்னொரு நல்லடியாரினுடைய உள்ளத்தில் சென்று இவருக்கு உதவி செய் என்று போடுகிறான். ஹிலாஃபத்திற்கு கட்டுப்படுவதில் இவர்களினுடைய தரமானது பொறாமைப்படும் விதத்தில் இருந்தது. முரப்பி சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், சிறிது காலத்திற்கு முன்பு நான் விடுமுறை எடுத்துக்கொண்டு அவர்களை சந்திப்பதற்காக பாகிஸ்தான் சென்றேன். அவர்களினுடைய நிலையை பார்த்து நான் இன்னும் சிறிது நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொள்ளவா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் மிக கடுமையாக கூறினார்கள், இனிமேல் இதுபோன்ற விஷயத்தை ஒருபோதும் சிந்திக்க வேண்டாம், மேலும் உன்னுடைய நாவிலும் கூட இவ்வாறு கூறக்கூடாது. காலத்தினுடைய ஹலீஃபா உன்னை ஒரு இடத்தில் அமர்த்தி இருக்கின்றார்கள், அங்கேயே இருக்க வேண்டும், மேலும் ஜமாத்திற்கு தொண்டாற்ற வேண்டும், இறுதி மூச்சு வரை அந்த பணியை செய்யவும் அதனை எப்பொழுதும் பாதுகாக்கவும் வேண்டும் என்று கூறி வந்தார்கள். எப்பொழுதும் சகோதர சகோதரிகளிடத்தில் பயணத்தில் செல்லும் பொழுது சலவாத் ஓதிக்கொண்டிருக்க வேண்டும், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி வந்தார்கள். அவர்களினுடைய ஒரு சம்பவம் எழுதியுள்ளார்கள். அவர்கள் முபஷிர் கோந்தல் சாஹிப் தொடர்பாக எழுதியுள்ளார்கள். பிஎட் தேர்வு எழுதி கொண்டிருந்த பொழுது அரபியினுடைய தேர்வுத்தாள் மிகவும் கடினமாக இருந்தது. பாடத்திட்டத்தை விட்டு வெளியே சில விஷயங்கள் கேட்கப்பட்டிருந்தன. தந்தையார் கூறுகிறார்கள், சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு கூடுதல் பக்கம் பெற்றேன். எழுதி கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு மீண்டும் கூடுதலான பக்கங்களை பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். உடன் இருந்தவர்கள், எங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட காகிதங்களே பதில் எழுதி நிரம்பவில்லை, நீ என்ன எழுதி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் பதில் கூறினார்கள், எனக்கு எது தெரிந்ததோ அதை நான் எழுதினேன். அதற்கு பிறகு நான் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய கசீதா யா ஐன ஃபயதுல்லாஹி வல் இரஃபானி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த கசிதாக்களினுடைய 70 கசிதாக்களை எழுதி வந்துள்ளேன். இதை யார் படிப்பார்களோ அவருக்கு தப்லீகும் குறைந்தபட்சம் சென்று சேரும். தேர்வில் வெற்றி பெறுவேனா இல்லையா என்று தெரியாது. தேர்வுத்தாளை சரிபார்ப்பவர் என்னை பாசாக்குகிறாரா இல்லையா என்பது தெரியாது. குறைந்தபட்சம் இந்த கவிதை வரிகளை படித்து இதை எவரோ ஒரு அகமதி எழுதியுள்ளார் என்று உணரலாம், அல்லது இந்த கவிதை வரிகள் யாருடையது என்று ஆராயலாம். இவ்வாறு தப்லீகிற்குரிய வழி திறக்கும். எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் அருள் செய்தான். அந்த தேர்விலும் வெறும் 3 மாணவர்கள் மட்டுமே வெற்றி பெற்றனர். அதில் தந்தையாரும் ஒருவராவார்கள். கூறுகிறார்கள், இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய அருள் மற்றும் கசீதாவினுடைய அருளாகும். நஃபிலான இறை வணக்கங்கள் அதிகம் செய்து வந்தார்கள். மேலும் அதிகம் நோன்பு நோற்று வந்தார்கள். திருக்குரானோடு அன்பு
மற்றும் திலாவத் ஓதுவதில் அதிகம் மூழ்கியிருந்தார்கள். எப்பொழுதும் திருக்குரானுடைய சில சூறாக்களை முணுமுணுத்து வந்தார்கள். அவர்களுடைய கசீதாவை, ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கசீதாவை எப்பொழுதும் படித்து வந்தார்கள். பெரும்பாலான நேரங்களில் கசீதாவை படிக்கும் பொழுது அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய நூலை வாசிப்பார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சஹாபிகளினுடைய சம்பவங்களை கூறுவார்கள். குறிப்பாக மௌலானா குலாம் ரசூல் ராஜகி சாஹிப் அவர்களினுடைய சம்பவங்களை தன்னுடைய மாணவர்களுக்கு கண்டிப்பாக கூறி வந்தார்கள். மிகுந்த உணர்வுடன் தப்லீக் செய்யக்கூடியவராகவும் இருந்தார்கள். மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய மனிதராக இருந்தார்கள். ஜமாத் நிகழ்ச்சிகளில் எப்பொழுதும் முந்திக் கொண்டு பங்கெடுப்பார்கள். அல்லாஹ் அன்னாரோடு மன்னித்தலோடும் கருணையோடும் நடந்து கொள்வானாக. அன்னாரின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. அவர்களினுடைய சந்ததிகளுக்கும் அவர்களினுடைய நன்மைகளை தொடர்வதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله